அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் எந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது, எந்த நேரத்துக்கு இருக்குதுன்னு தெளிவாக போட்டிருக்கு. அந்த ஷார்ட்ஸையும் பாருங்கள். இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் விசேஷமாக தான் இருக்குது. திதி பார்த்திங்கன்னா திரியோதசி திதி இரவு 7:42 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் மறுநாள் காலையில் 2:53 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பூராட நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி யோகம் நல்லாவே இருக்குது, அமிர்த யோகமாக இருக்குது இரவு 2:55 வரைக்கும். அதுக்கு பிறகு பிரபலரிஷ்ட யோகம் இருக்குது. இன்றைக்கி பிரதோஷ விரதமும் இருக்குது. சிவ வழிபாடு செய்கிறது நல்லது, அம்மனுக்கு வழிபாடு செய்கிறது நல்லது. சில கோயில்களில் கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சுப முகூர்த்த நாளாகவும் இருக்குது, சுப காரியங்களை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:51க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும் இருக்குது. ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை இருக்குது. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை இருக்குது. ராகு காலத்தில் பைரவருக்கோ துர்க்கைக்கோ விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும். குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 7:30 9 மணி வரை இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 10 மணி வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி மூல நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறது, சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது, பெயர் சுற்றுறது, சீமந்தம் வைக்கிறது, பூநூல் கல்யாணம் பண்ணலாம், நகை அணியறதுக்கு, விதை விதைக்க, கடனை தீர்க்கிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இந்த மூல நட்சத்திர நாள் இருக்குது. இப்போ திரியோதசி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நீடிச்சிருக்க வேண்டிய செயல்களை, அதுவும் சந்தோஷமாக, உதாரணத்துக்கு திருமணம் இல்லைனா சுபகாரிய நிகழ்ச்சிகளை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. ஆடல் பாடல், நகை வண்டி ஓட்டுற பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சி பெறதுக்கு உகந்த நாளாக இருக்கும். எழுத்து ஆரம்பிக்கிறதுக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக தான் இருக்குது. இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு அச்சம், ரிஷபராசிக்கு சுகம், மிதுன ராசிக்கு சாதனை, கடக ராசிக்கு எச்சரிக்கை, சிம்ம ராசிக்கு ஆர்வம், கன்னி ராசிக்கு சிரமம், துலாம் ராசிக்கு முயற்சி, விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம், தனுசு ராசிக்கு சுபம், மகர ராசிக்கு இரக்கம், கும்பராசிக்கு ஜெயம், மீன ராசிக்கு புகழ்ச்சி. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வீண் செலவு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கோயிலுக்கோ ஆன்மீக ஈடுபாடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ஆறுதலும் கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கும் உதவியாக இருக்கும். இன்றைக்கி நாளை கொஞ்சம் சரியாக கொண்டு போகணுன்னா புதிய வழிகளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி உணர்ச்சி வசப்படாமல், பதட்டப்படாமல் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் பொறுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி பொருளாதார நெருக்கடியால் கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது, கவனம். தொழிலில் சின்ன மாறுதல் பண்ணிங்கன்னா லாபத்தை பெற முடியும். இன்றைக்கி ஒரு சிலருக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக திட்டமிட்டு கவனமாக வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது. அதை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். அதில் மாற்றிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உறவை வலுப்படணுன்னா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணப்பற்றாக்குறையும் கடன் வாங்குகிற நிலையும் இருக்குது. கொஞ்சம் வருத்தமான மனநிலை தான். கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறதுனால முதுகுவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஓய்வு எடுக்கிறதோ இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மேஷராசிக்கு கொஞ்சம் மனசை திடமாகவும் தெளிவாகவும் வச்சுக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் எதுவும் நடந்துடாமல் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது அவசியம்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நினச்ச காரியங்கள் கொஞ்சம் தடப்படுற மாதிரி இருக்கும். சில சவால்களை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்ககிட்ட இன்றைக்கி அதிகமான அளவில் தன்னம்பிக்கையும் உறுதியும் தேவைப்படுது. அதே மாதிரி பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படுது. நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் தாமதம் ஆகிறனால மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை இன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம். குடும்பத்தார் கூட வீண் வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட ஆரம்பித்ததுன்னா ஒதுங்கி போகிறது நல்லது. இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாக கொண்டு போகிறது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு அதிகம், கடினமான வேலைகளாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேரம் அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்குது. கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 2 பேரும் உரசல் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசு விட்டு பேசுனீங்கன்னா இந்த நாளை இனிமையாக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணத்தை கையாளும் போதோ செலவு செய்யும் போதோ கவனமாக இருந்தாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கூட பிறந்தவங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவலை இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து நிதானமாக கொண்டு போங்க. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு பதட்டமும் குழப்பம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. இந்த நாளில் பொறுமையும் நிதானமும் அவசியம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் காரியங்களை பொறுமையாக கடைப்பிடிக்கிறது நல்லது. யார்கிட்டேயும் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி காலையிலேயே சுப செய்தி சேர்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி உங்களோட திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு உகந்த நாளாக இருக்கும். விரைவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் மேம்படுத்துறதுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தொழிலில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண வரவு தாராளமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பேர் எடுக்கணும்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் உங்களோட வேலைகளை கவலை இல்லாமல் செய்கிறது, ஜாலியாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கு நல்லாவே இருக்குது. அது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரும். வேலையில் இன்றைக்கி ஜாலியாக சூப்பராக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட உற்சாகமான தருணங்கள், அதே மாதிரி வெளியில் ஜாலியாக போயிட்டு வர மாதிரி வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் அனுநியத்தையும் அதிகமாகிறதுக்கு இந்த நாள் பயன்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. செலவுகளும் பிரச்சனை கிடையாது, கட்டுக்குள்ளே இருக்குது. உங்களோட சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் எதிர்கால திட்டத்துக்காக சேமிச்சிங்கன்னா சாதகமான பலனாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சிறப்பான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக மொத்தம் இன்றைக்கி மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளாக தான் இருக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் ஜாலியாக மூடை அவுட்டு இல்லாமல் கூலாக கொண்டு போக வேண்டிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உறவினர்கள் மூலிமா குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக இருக்குது. நம்பிக்கையான நாளாக தான் இருக்கும். உங்களோட டார்கெட்டை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டக்கூடிய நாளாக இருக்கும். அது மூலிமா ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி சில எதிர்பாராத தனவரவு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லாவே முடியும். உத்தியோக விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்சேர்க்கை ஏற்படுறதுக்கு நாள் நல்லா இருக்குது. கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை மூலிமா பல சாதகமான பலன்கள் கிடைக்கும். கூடுதல் பண வரவிற்கு ஊக்கத்தொகையோ இல்லைன்னா சலுகையோ வகையில் வரவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத பண வரவு சேமிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். சேமிங்க.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நண்பர் விட்டு திருமண விழாவோ இல்லை சுபகாரிய நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர்றதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கும் சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இனிமையான தருணங்களை இன்றைக்கி அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. எதிர்கால திட்டத்துக்கு இன்றைக்கி பேசி முடிவு எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும். எதிர்பாராத வரவு இருக்குது. அதனால் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நாளில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நாள் முழுக்க இனிமையாகவே போகும். ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு விவேகமான ஒரு நாளாக தான் இருக்குது. செய்யும் காரியங்கள்லேயும் செய்யும் செயல்கள்லேயும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சேமிப்பும் ஆரோக்கியமும் எல்லாமே நல்லாவே இருக்குது. நாளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி பசங்க வழியில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு சில வேலை செய்கிற இடமோ தொழில் செய்கிற இடமோ பதட்டமான சூழ்நிலை இருக்குது. அதை நீங்கள் கையாள வேண்டிய அவசியமாக இருக்கும். இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் பண நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற பலன்கள் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சுபகாரியங்களில் ஒரு சிலருக்கு முன்னேற்றம் இருக்குது. இன்றைக்கி கூட இருக்கிறவங்க, அதாவது வீடு வேலை எந்த இடமா இருந்தாலும் அனுசரித்து போனீங்கன்னா கூட இருக்கிறவங்கள நல்ல சாதகமான நாளாக போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட வேலைகளை அமைதியாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எந்த குறைபாடும் தவறும் நடக்காமல் கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்டு, இன்செக்யூர்ட் ஃபீல் கூட கொஞ்சம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக போகிறதோ இல்லைன்னா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களோ செஞ்சிங்கன்னா சாதகமான பலனாக இருக்கும். நாளாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவு அதிக அளவில் எதிர்பார்த்த வரவு ஏமாற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட பண செலவுகளை கட்டுப்படுத்த கடினமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. இல்லை செலவு செய்யாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன பாதிப்பு தான். சளி இருமல் அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்து நிதானமாக எடுத்துகிட்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி பொருளாதார நிலை கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட அன்றாட செயல்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். உங்களோட மனநிலையில் சஞ்சலம் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபட்டதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு அமைதியை தரும். நீங்கள் எதிர்பார்த்த தொழில் ரீதியான வங்கி கடன் கிடைக்கிறதுல தாமதம் இருக்குது. அதனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. அதே மாதிரி பயணங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. அது அவங்களுக்கு பயணம் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான பலனை தர மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. சரியான நேரத்தில் முடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் நேரத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. திட்டமிட்டு செயல்பட வேண்டியது இன்றைக்கி அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட உணர்ச்சிபூர்வமாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அது பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பேச்சை கட்டுப்படுத்துறது நல்லது. உணர்ச்சி வேகத்தை கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு உங்கள் கிட்ட பணம் குறைவாக தான் இருக்கும். கூடுதல் செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் தேவையில்லாத செலவுகளாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக உங்களோட செலவுகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துலையோ இல்லைனா கிளைமேட்டிக்கு ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சளி இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. பதட்டப்படாமல் கோவப்படாமல் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா
இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும், பெரிய பாதிப்புகள் இருக்காது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி மனசு பயங்கரமான உறுதியோட உங்களோட பிரச்சனைகளை எல்லாமே எதிர்கொள்கிற நாளாக தான் இருக்கும். பெற்றோர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நம்பிக்கையான நன்மை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி பல நன்மைகள் விளையும். நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடவும் முக்கிய முடிவுகளை செயல்படுத்தவும் உகந்த நாளாக தான் இருக்குது. வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்துக்கான வங்கி கடன் இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கும். பசங்க வழியில் மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி துலாம் ராசிக்கு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய பொறுப்புகளோ வாய்ப்புகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்கிற செயல்கள், திறமை, உங்களோட செயல்திறன் எல்லாமே அடுத்தவங்களால் பாராட்டப்படக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொடக்கூட இன்றைக்கி வெளியில் போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அந்யுன்யமும் புரிதல் அதிகமாகிறதுக்கு நாள் இனிமையாகவே இருக்குது. சரியாக ஜாலியாக இன்றைக்கி லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பெரியவங்க மூலிமா பண வரவு பரிசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு திருப்தியை தரும். அதை சேமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்கள் கையில் இருக்கிற பணத்தை செலவுக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு நாளாக தான் இருக்குது. எல்லா வகையிலையும் நல்ல ஒரு பாசிட்டிவான நாளாக இருக்கிறதுனால நாள் முழுக்க கொஞ்சம் எந்த ஒரு பதட்டமும் இருந்தாலும் பொறுமையாக இருந்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய சாதகமான நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களில் இலக்குகளில் வெற்றி அடையலைனாலும் பரவாயில்ல, மனசை தளர விடாமல் செய்கிறது நல்லது. இன்றைக்கி சில புதிய விஷயங்களை கற்கிறதுக்கு விரும்பக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சில காரணங்களால் நல்ல பலன்கள் இன்றைக்கி சாதகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும். உறவினர்கள் மூலிமா நல்ல செய்தி கிடைக்கும். இன்றைக்கி சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். நண்பர்களோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது. கடன்களை குறைக்கிறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை சரியாக இல்லை. வேலைகள் நிலவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்குது. கோப உணர்வை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட அமைதியாக போகிறது நல்லது. இல்லைன்னா வெளியில் போயிட்டிங்கன்னா நல்ல ஒரு அமைதியான சூழலை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கு மீறி செலவு இருக்கிற நாள் தான். குழந்தைக்காக இன்றைக்கி நீங்கள் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது சந்தோஷம் இருந்தாலும் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இல்லைனா வீண் விரயங்கள் ஆகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் காரணமாக கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதை ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த நாளாக இருக்குது. பொறுமையும் நிதானமும் இருந்ததுன்னா இந்த நாளில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பெருசாக ஒன்றும் வருத்திக்க வேண்டாம். பொறுமையாக நாளை கொண்டு போனாலே போதும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். உங்களோட திறமைகளை சோதிக்கிற சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதை பொறுமையாக செஞ்சு அதில் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக மந்தநிலை இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காமல் தெளிவான மனநிலையோட குழப்பிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பெண்கள் நீண்ட நாள் கண்ட கனவுகள் நிறைவேறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு சாதகமாகவே போகும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சலிப்பு தட்டுற மாதிரி இருக்குது. சில வேலைகளை தள்ளி போடாதீங்க. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற வேலையை திட்டமிட்டு எல்லா வேலையும் நேரத்தில் முடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுற நாளாக இருக்கும். பார்த்து 2 பேருக்குள்ளேயும் புரிதலை பாதிக்காமல் இன்றைக்கி அமைதியான நட்பான அணுகுமுறை மேற்கொண்டிங்கன்னா துணையை சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணிங்கனாலே போதும், பிரச்சனை எதுவும் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கு மீறிய செலவு இருக்கிற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. ஒரு சிலரோட ஆரோக்கியத்துக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கவனமாக இன்றைக்கி பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மனக்குழப்பம் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு தொடவலி ஓய்வு எடுக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆக மொத்தம் இந்த நாள் இனிமையாக போகிறதுக்கு கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வழியில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். சில அசௌகரியங்களும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் விளைவுகள் சாதகமாக அமையாது. கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும். அப்பாவோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க உறவினர்களோட அனுகூலம் தேவைப்படும். அவங்களும் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. பெரிய பாதிப்பெலாம் எதுவும் கிடையாது. மனசை மட்டும் அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை ஒழுங்காக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சிறந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலையில் அதிக அளவில் கவனம் தேவைப்படும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி கோவப்படுற மாதிரி இருக்குது. அந்த போக்கை தவிர்க்க வேண்டியது அவசியம். உறவில் நல்ல ஒரு புரிதலை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அமைதியாக செய்யுங்க. பதட்டப்படாமல் நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் பணம் கிடைக்கும். இருந்தாலும் சேமிக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிக அளவில் செலவு இருக்கிற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிறனால பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. மூட்டு வலியோ இல்லைனா இடுப்பு வலியோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசை ஓய்வு எடுக்கிறதும் இசை கேட்குறதும் நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துலையும் அதிகமாக பதட்டப்படாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக இருக்குது. இன்றைக்கி எதிர்பாராத விதமாக சில நன்மைகள் இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். விருந்தினர்கள் வருகை பார்த்திங்கன்னா ரொம்பவும் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவுக்கு வரும். பசங்க மூலயமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் இன்றைக்கி தொடங்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. புதிய பொருட்கள் வீடு வந்து சேரவும் இன்றைக்கி சேமிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கு. ஜாலியாக இன்றைக்கி வேலைகளை செய்யுங்க. இனிமையான சூழலில் சந்தோஷமாக அனுபவித்து வேலையை செய்யுங்க. உங்களோட வேலைகளை இன்றைக்கி மகிழ்ச்சியாக திட்டமிட்டு நேரத்துக்கு முடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட உற்சாகமான வார்த்தைகளை பேசி சந்தோஷமாக அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிற நாளாக தான் இருக்கும். மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியில் போய் நகை வாங்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. வாங்குறது பெண்களை இன்னமும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது நகையாக சேமிச்சிங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும். ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி நகைக்கு நகையும் ஆச்சு, பொண்டாட்டிக்கு சந்தோஷமாக ஆச்சு, துணைக்குன்ற மாதிரி போகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஜாலியாக நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு வேறுபாடோ கவலையோ இல்லாமல் இந்த நாளை உங்களோட நாளாக அமையட்டும்.
ஆக மொத்தம் கும்பராசிக்கு இது இன்றைய நாள் உங்களது நாள் அப்படின்ற மாதிரி நாளும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் சந்தோஷமாக நீங்கள் நினச்ச மாதிரி செய்கிற காரியங்களை செஞ்சுட்டு ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்தது கடைசி ராசினா மீனராசி. இன்னைக்கு ஒரு மங்கள நிகழ்வுகளை முன்னேற்றத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பசங்களோட இருந்த பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். அதே மாதிரி துடிப்பாக சுறுசுறுப்பாக இன்றைக்கி நாளை ஜாலியாக நம்பிக்கையான அணுகுமுறையோடு கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகளை இன்றைக்கி நாள் எடுக்கலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்களை வெற்றியை கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வெளிவட்டார நட்பு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள் ஈஸியாக கிடைக்கும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்தது மீனராசிக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இடத்துல வளர்ச்சி நல்லாவே இருக்குது. உங்களோட வேலை சாதகமாக இருக்கும். சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு திருப்தியை தர மாதிரி இருக்குது. சந்தோஷமாக ஜாலியாக இன்றைக்கி நாளில் உங்களோட வேலைகளை நேரத்தில் சிறப்பாக செஞ்சு முடித்து பாராட்ட பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல புரிதலை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் நல்லாவே இருக்குது. ஜாலியாக இந்த நாளில் 2 பேரும் என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது. வெளியில் போயிட்டு வர்றது சாதகமான நாளாக கொண்டு போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகளை ஈஸியாக நிறைவேற்றிக்கிட்டு அதிக அளவில் பணம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பண விஷயத்தில் இன்றைக்கி பாதுகாப்பாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எதிர்கால திட்டத்தில் சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நாளுன்னு சொல்லலாம். ஜாலியாக மோட்டிவேஷ்னலாக நாளை பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் துணைக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ்ந்து பார்க்கறது இன்னும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வியூஸ் வருது, சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் வியூஸ் வரும்போது அதிக அளவில் வரும்போது சில புதிய விஷயங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேரை இன்வைட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய புதுசாக நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.